78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் இந்திய விளையாட்டு ஆணையம் மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தேசப்பற்றை வலியுறுத்தி மூவர்ண நிறத்திலான பலூன்கள் மற்றும் சமாதானத்தை வலியுறுத்தி வெண்புறாக்களை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் மாணவர்கள் ஆரவாரத்துடன் பறக்கவிட்டனர். காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுக்கு நற்சான்றிதழ்கள் மற்றும் 14.35 கோடி மதிப்பீட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை இந்திய விளையாட்டு ஆணையம் சாய் விளையாட்டு மைதானத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் முன்னிலையில் துப்பாக்கி ஏந்திய காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தேசப்பற்றை வலியுறுத்தி மூவர்ண நிறத்திலான பலூன்களையும் சமாதான புறாக்களையும் ஆட்சியர் மகாபாரதி தலைமையிலான அதிகாரிகள் மாணவர்கள் ஆரவாரத்துடன் பறக்கவிட்டனர். தொடர்ந்து காவல்துறை, வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை போன்ற அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றிய 481 நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, வேளாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் 500 பயனாளிகளுக்கு 14,35,24,479 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 950 மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.